நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய இந்த அருளுரை மரபின்படி, அருளுரை வழக்கத்தின்படி இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் பொறுப்பாண்மை, ஆங்கிலத்தில் ஸ்டூவர்ஷிப், பழைய சமஸ்கிருத மொழிபெயர்ப்பிலே உக்கிரானத்துவம், நவீன தமிழில் சொல்லுவதென்றால் பணித்துவம். இப்படியெல்லாம் இந்த ஸ்டூவர்ஷிப்புக்கான தமிழ் அர்த்தங்கள் பொறுப்பாண்மை, உக்கிரானத்துவம் அல்லது பணித்துவம் என்றெல்லாம் இது சொல்லப்பட்டு வந்தாலும் கூட இது ஒரு பொதுவான சொல். இந்த ஸ்டூவர்ஷிப் என்பது ஒரு பொதுவான சொல். எல்லா இடங்களிலும் இந்த வார்த்தைகளை, எல்லா நிலைகளிலும் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவதை பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் இதை ஒரு கிறிஸ்தவ புரிதலிலே, கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்டிங், கிறிஸ்தவ புரிதலிலே இந்த உக்கிரானத்துவம் என்பது என்ன, இந்த பொறுப்பாண்மை என்பது என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இந்த பணித்துவம் என்பது என்ன, இந்த ஸ்டூவர்ஷிப் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான் இன்றைக்கு அருளுரையுடைய மையமாக இருக்கிறது. எல்லா ஸ்டூவர்ஷிப்லையும் வெளிப்படைத்தன்மை இருக்கும், எல்லா ஸ்டூவர்ஷிப்லையும் கணக்கு கேட்பாங்க, கணக்கு கொடுக்கணும். அதே போல கிறிஸ்தவ புரிதலிலே இந்த கிறிஸ்டியன் ஸ்டூவர்ஷிப் என்பதை எது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதற்கு இந்த ஸ்டூவர்ஷிப் அல்லது இந்த பொறுப்பாண்மை என்பதற்காக திருமறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற மூலச்சொல் என்ன, அதை நாம் தெரிந்தால்தான் நாம கிறிஸ்தவ புரிதலிலே இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா பொதுவாக வெளியில பயன்படுத்துற மாதிரி இதை புரிஞ்சுப்போம். உலகம் எப்படி இந்த வார்த்தையை தனக்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறதோ அந்த வண்ணமாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆகவே திருமறையிலே இந்த வார்த்தை அதனுடைய மூலச்சொல் என்னவாக இருக்கிறது? கிரேக்கத்தில் இந்த வார்த்தை இக்னோமியா, ஆனால் அது அதனுடைய எழுத்துக்கள் OIKNO, ஆனால் சொல்லும் போது ஒய்க்னோ அப்படின்னு படிப்போம், ஆனால் இக்னோமியா அப்படின்றது தான் படிக்கணும். இதிலிருந்து தான் எக்கனாமிக்ஸ் என்ற வார்த்தை வருகிறது. இந்த இக்னோமியா என்ற இந்த கிரேக்க வார்த்தை ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தது, ரெண்டு சொல்லு சேர்ந்தது. ஒன்னது இக்கோஸ் அப்படின்னா வீடுன்றது அர்த்தம், இன்னொரு நெமெயின் அப்படின்னா மேலாண்மை அல்லது பொறுப்பாண்மை, ஒரு பொறுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வார்த்தையும் சேரும்போது என்னன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் அல்லது வீட்டில் உள்ள அனைத்து வளங்களையும் எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை என்னென்னலாம் வளங்கள்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது, இதனால் கிடைக்கின்ற அதிகபட்ச திருப்தி என்பதை பற்றியதுதான் இந்த ஸ்டூவர்ஷிப், பொறுப்பாண்மை, கிறிஸ்தவ பொறுப்பாண்மை. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்கும்? எல்லா காய்கறிகளும் இருக்கும். சில கடைசி நேரத்தில் எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு மீதி என்ன இருக்கும்? எல்லாத்துலேயும் ரெண்டு கத்திரிக்காய் அப்படி சுருங்கி போயிருக்கும். அப்படி சுருங்கி போயிருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா என்ன செய்வீங்க? அதுக்கு பேர் என்னது? கூட்டு, அவியல். அதுதான் கூட்டு.
இந்த வேஸ்டா போற கொஞ்சம் சுருங்கி போற இந்த 2 கத்திரிக்காய், 2 வாழைக்காய், இந்த 2 உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க, வீட்டில் இருக்கிற வளங்களை எவ்வாறு நாம் அதை சிறந்த முறையில், இல்லைன்னா தூக்கி என்ன பண்றோம், போட்டுருவோம். அது மாதிரி தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற மனிதருடைய வளங்களாக இருக்கட்டும், பொருள் வளங்களாக இருக்கட்டும், என்ன வளங்களாக இருக்கட்டும், அதை சிறந்த முறையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறோம், அப்படி பயன்படுத்துவதனால் கிடைக்கின்ற அதிகபட்ச திருப்தி என்பதை பற்றியதுதான் கிறிஸ்டியன் ஸ்டூவர்ட்ஷிப். அப்போ கிறிஸ்டியன் ஸ்டூவர்ட்ஷிப்புக்கு, கிறிஸ்தவ பொருளுக்கு இருக்கிற வளங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தும். எப்படி ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை எப்படி பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக நாம் கடவுள் நமக்கு அளித்திருக்கிற வளங்களை எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கான ஒரு மனப்பான்மையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். இந்த ஆட்டிடியூட்ஸ், அதுதான் மனப்பான்மை சொல்றாங்க. இந்த ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வழியில் வளங்களை பார்ப்பது, அந்த குறிப்பிட்ட வழியில் வளங்களை பார்த்து அதை தீர்மானமாக எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்வது பற்றிய அறிவுதான். ஒரு நாலேஜ், ஒரு அறிவு, அதான் மனப்பான்மை. இந்த வழியிலே நான் இந்த பொருளை பார்க்கிறேன், இந்த வழியில இந்த பொருளை பார்த்து இதுக்காக நான் இதை பயன்படுத்துகிறேன், இந்த நோக்கத்திற்காக அதை பயன்படுத்துகிறேன். அப்படி நான் பயன்படுத்தும் போது அதனுடைய பலன் எல்லாருக்கும் நிறைவாகி இருக்கிறது. அது என்னவனா இருக்கட்டும், இந்த எலக்ட்ரிசிட்டி வளமாக இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியலாக இருக்கட்டும், அல்லது என்கிட்ட இருக்கிற தாளந்தாக இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிற திறமையாக இருக்கட்டும், எனக்கு இருக்கிற பொருள் வளமாக இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிற ஆள் வளமாக இருக்கட்டும், என்னிடம் இருக்கிற ஆரோக்கிய வளமாக இருக்கட்டும், என்ன வேணுமான எல்லாமே வளங்கள் தான், எல்லாமே ரிசோர்ஸ் தான். அதை நான் எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்துவது என்பதை பற்றிய ஒரு அறிவு, ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்க வேண்டும். இதை பற்றி தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியாக இருக்கின்ற யாத்ராகமம் 36ஆம் அதிகாரத்தில் இருக்கிற திருமறை பகுதியில் நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். கிறிஸ்தவ உக்ரானித்துவத்திற்கான அல்லது கிறிஸ்தவ பொறுப்பாண்மைக்கான, கிறிஸ்டியன் ஸ்டூவர்ட்ஷிப்புக்கான நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும். முதல்ல பொறுப்பாண்மை என்பது கடவுளின் சொந்த வளங்களை கடவுளுக்கே திருப்பி கொடுப்பது. அதான் முதல்ல. ஏன்னா God is the source of all resources. கடவுள் தான் எல்லா வளங்களினுடைய ஆதாரமாக இருக்கிறார். சோர்ஸுக்கும் ரிசோர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோர்ஸுக்கும் ரிசோர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோர்ஸ் என்பது என்ன, ஆதாரம் என்பது என்னன்னா, ஒரு பயனுள்ள ஒரு வளத்தை நான் ஒருவரிடம் பெறுவது தான் எது, இங்கே கிடைப்பது தான் ஆதாரம். இங்கே தான் இருக்குது, அது தோண்டி எடு. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வளங்களினுடைய ஆதாரம் சோர்ஸ் யாரு? ஆண்டவர், கர்த்தர். அப்போ ரிசோர்ஸ்னா என்னன்னா, நான் ஒன்றை செய்வதற்காக அவர் கொடுத்த வளங்களை நான் என்ன பண்றேன், பயன்படுத்துவது. இந்த ஆலயம் கட்டுவதற்கு இந்த பொருள் எல்லாம் தேவை, அதற்கு இவர்களுடைய உதவிகள் தேவை, காணிக்கைகள் தேவை, ஜெப வளம் தேவை, மன வளம் தேவை, ஒருங்கிணைப்பு என்ற வளம் தேவை. இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து தான் இந்த ஆலயத்தை கட்ட, அதுதான் ரிசோர்ஸ். ஆனா இந்த ரிசோர்ஸுக்கான சோர்ஸ் யாரு? ஆமா. அப்போ அப்படிப்பட்ட எல்லா வளங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆண்டவர் இப்போது அவருடைய வேலைக்காக நம்மிடத்திலே கொடுத்த வளங்களை அவர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அப்போ முதல் மனப்பான்மை என்னன்னா,
என்ன மனப்பான்மை இருக்கணும்னா, கடவுள் நமக்கு தந்த அவருடைய சொந்த வளங்களை நான் அவருக்கு திருப்பி கொடுக்கிறேன். திருப்பி கொடுக்கிறேன். வாசியுங்க. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, பூமியும் அது நிறைவோ, எல்லா வளமும் எடுத்துக்குங்க. அது பொருளா இருக்கட்டும், அல்லது நான் பிறந்திருக்கிறேன், நான் ஒரு வளமா இருக்கிறேன் அப்படின்னா நான் யாரு? என்னுடைய பெற்றோருக்கு பாங்க. என் பெற்றோர் எப்படி வந்தாங்க? அவங்க அப்பா, அவங்க தாத்தா, இப்படியே போனோம்னா கடைசியில் எங்க போய் நிற்க? யாரு? அவர் தான் படைச்சார். அதே மாதிரி நாம் அணிந்து கொண்டிருக்கிற அணிகலன்கள், நாம் வைத்திருக்கிற பணங்கள், எல்லாத்துக்குமான சோர்ஸ் எங்க 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 நீங்க தேடினே போனீங்கன்னா எங்க போய் முடியும்? God is the ultimate source of all resource. அவர்தான் நிறைவு. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா, பூமியும் அதில் இருக்கிற எல்லாமே, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு, பூமியும் அதனுடைய நிறைவும் அவர்தான் ஆதாரம். இப்போ அப்படிப்பட்ட எல்லா வளங்களினுடைய ஆதாரமா இருக்கிற கர்த்தர் இப்போ என்ன தெரியுமா கேட்கிறாரு? அவருடைய பணிக்காக யாத்ராகமம் 35:5 வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வர. ஆமா, இப்போ இங்கே உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். யார் கேட்கிறா? கர்த்தர் மோசேயின் வழியா என்ன பண்றாரு? ஜனங்களிடத்தில் கேட்கிறார். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துங்கள். அப்போ இந்த காணிக்கைகள் என்ன? பின்னாடி இருக்கிற அந்த வசனத்தை படிங்க. அந்த காணிக்கை என்னவென்றால் என்னென்ன கேட்கிறார் பாருங்க. பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகச்சு தோலும் சீத்தி மரமும், அப்புறமா விளக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாரியருடைய ஏபோத்திலும் சணல் ஆடை, அப்புறமா பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய ரத்தினங்களுமே. ஆமா, 14-15 கிட்ட வருது. 14-15 கிட்ட. இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்கிறாரு? ஜனங்களிடத்தில் கேட்கிறார். இந்த ஜனங்க யாரு? இப்ப எங்க இருக்கிறாங்க? மாட மாளிகையில் வசித்துக் கொண்டு இருக்கிறாங்களா? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் இருக்கின்ற ஜனங்களை பார்த்து கர்த்தர் இந்த 15 பட்டியல் இருக்கின்ற பொருட்களை காணிக்கையாக, இந்த வளங்களை எனக்கு காணிக்கையாக கொடுங்கள் என்று கேட்கிறார். எங்கேயா போவாங்க? அதுவும் பாருங்க, இந்த வசனம் தொடங்கும் பொழுது உங்களிடத்தில் இருக்கின்ற, மோசே என்ன கேட்கிறாரு? கர்த்தர் கேட்டாரு, என்கிட்ட சொல்லிட்டாரு, உங்களிடத்தில் இருக்கின்ற காணிக்கைகளை எனக்கு செலுத்துங்கள். அப்போ இந்த வளங்கள் எல்லாம் எனக்கு செலுத்துங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார் என்றால் அந்த வளங்களில் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் கேட்கிறார், அந்த வளங்களை அவரே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 12:32. யோசேப்பு சொல்லி இருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்க? கேட்டார்கள். அப்படியே அவர்கள், இது மோசே வழியா யார் சொன்னா? கர்த்தர் என்ன சொல்றார்? மோசே வழியாக, நீங்கள் அந்த எகிப்தியரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். இவர்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக கடைசி நேர நிமிடங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், போய் கேட்கிறார். எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க? இப்போ அதை கேட்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கிறது என்பதை
அவர் அறிந்திருக்கிறார். இன்னொன்னு அவருக்கு அறிஞ்சிருக்கிறார். என்னன்னா, எவ்வளவு இருந்து நாம் எவ்வளவு கொடுக்காம இருக்கிறோம். அந்த 2 காசு போட்ட விதவினுடைய செய்தி என்ன? அதுல பார்க்கிற செய்தி என்ன? ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் போட்டுருன்னு அவர் என்ன பண்ணல, இங்க வலியுறுத்துற செய்தி இல்லை. எல்லாரும் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து எவ்வளவு இருந்து அவங்க எவ்வளவு போடாம போனாங்க, இந்த அம்மா எவ்வளவு இருந்து எல்லாத்தையும் போட்டாங்க. அப்போ கர்த்தருக்கு தெரியும், நான் கொடுத்திருக்கிறேன், ஆகவே அதை கேட்கிறேன் இங்கே என்று சொல்லுகிறார். இங்கே தான் மிக முக்கியமான இன்னொரு வசனம் இருக்கு. யாத்திராகமம் 35:5 வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பதாக எகிப்தியரிடத்திலிருந்து உங்களுக்கு அளித்த பொன்னாபரணங்கள், உங்களுக்கு அளித்த வெள்ளி ஆபரணங்கள், உங்களுக்கு அளித்த வஸ்திரங்கள், இவை யாவும் உங்களிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது இங்க பரிசுத்த கூடாரத்தை செய்வதற்கு எனக்கு இவைகள் காணிக்கையாக தேவைப்படுகிறது. என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களிடத்தில் நான் கொடுத்த வளங்களை இப்போது நான் கேட்கிறேன், அதை தாருங்கள். அப்போ இங்கே அதான் இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் வைக்கிறார். என்னன்னா, உங்களுக்கு உண்டானவைகளிலிருந்து கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள் சொன்ன பிறகு அதுக்கு அடுத்தது வசனம் பாருங்க. என்னது? மனம் உள்ளவன் எவனோ, ஜெனரஸ் ஹார்ட். அதான் அந்த மனப்பான்மை வேண்டும். என்ன மனப்பான்மை என்றால், மனம் உள்ளவன் எவனோ. என்ன மனம் உள்ளவன்? என்ன மனம் அவருக்கு வேண்டும்னா, என்கிட்ட இருக்கிற அனைத்தும் என்னுடைய இல்லை, அது அவர் கொடுத்ததியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எகிப்தியர்கிட்ட இருந்தது, அதை வாங்கி சொன்னாரு, வாங்கின்னு வந்தேன், இப்போ என் கையில் இருக்கிறது. அப்படி என்னிடம் இருக்கிற திறன்கள், என்னிடம் இருக்கிற செல்வங்கள், என்னுடைய இருக்கிற அறிவுகள், என்னுடைய இருக்கிற ஆற்றல்கள், என்னிடம் இருக்கிற ஆரோக்கியங்கள், என்னிடம் இருக்கிற பணங்கள் எல்லாம் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், எவையும் என்னுடையது அல்ல என்ற மனப்பான்மை. அதனால்தான் தாவீது மிக அழகாக சொல்றார். வாசிங்க, இது ரொம்ப முக்கியமான வாசனம். இங்கே நின்று காணிக்கைகளுக்காக ஊழியர் ஜெபம் பண்ணுவார்ல, அப்ப இந்த காணிக்கையினுடைய ஜெபத்தில் இடம் பெறுகின்ற ஒரு வசனம் அது. வாசிங்க, 1 நாளாகமோ 29:16 வசனத்தை வாசிங்க. அதனால தான் இந்த காணிக்கைக்காக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிபாட்டு முறைமையில இடம்பெற்றிருக்க மிக முக்கியமான வார்த்தை. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டா. 16:16 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறது. இவர் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? வாசிமா. சவதரித்திருக்கிற இந்த சவதரித்திருக்கிறன்னா சேர்த்திருக்கிற உமது கரத்திலிருந்து வந்தது. இந்த பொருட்கள் எல்லாம் நாங்க சேர்த்தோம். பைய எடுத்துக்கின்னு ஒவ்வொரு இடத்துலயா போய் சேர்த்துன்னு வராங்க 5 பேர் இங்க போயிட்டு. இது நாங்க சேர்த்து தான் கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இது எங்கிருந்து வந்தது? இந்த எல்லா ரிசோர்ஸும் சோசாக உம்முடியத்திலிருந்து வந்தது, உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. அந்த மனப்பான்மை வேண்டும். ஸ்டூவர்ட்ஷிப்னுடைய முதல் படி, முதல் மனநிலை என்னன்னா, என்னிடம் இருக்கிற வளங்கள் எதுவும் என்னுடையது அல்ல, எல்லாம் கர்த்தருடைய. அதுக்கு பாருங்க, முன்னாடி இருக்கிற வசனங்கள் 15 போடுங்க. அதுல பாருங்க, அவரு சொல்றாரு பாருங்க, உமக்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளும். கொஞ்சம் யோசித்து பாக்குறேன். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க கையில இருந்தது, ஆனா வச்சிருந்தாங்க. அவங்க இப்ப யாருமே இல்லையே. இப்போ என் கையில வந்திருக்குது. அப்ப என்னுடையது நான் சொந்தம் கொண்ட முடியாது. ஏனென்றால் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ எந்தன்னு நான் சொல்ல முடியாது. என்னென்றால் எங்களுடைய லைஃப் அன்சர்டன் லைஃப். நாளைக்கு அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று தெரியாது. என் தாத்தா பாட்டிலாம் வச்சுன்னு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க இல்லை, சேர்த்து வச்சாங்க. என் கையில் இது இருக்குது, நானும் இருப்பேனே என்று தெரியவில்லை. ஆனால் நிலைத்திருக்கிற உம்முடைய கரங்கள். அதுக்கு முன்னாடி இருக்க வசனங்கள் இப்போ பாருங்க, ரிவர்ஸில் பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி
உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். அப்போ மனம் போந்து கொடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணம் கூட என்றிருதி இல்லைன்றாரு. ரொம்ப பா நான் கொடுத்துட்டேன்பா அப்படின்னு கூட நான் சொல்றதுக்கு எனக்கு திராணி. மனப்பூர்வமாய் நான் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எல்லாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி நாங்கள் உமக்கே கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூடு என்னன்னா, என்னிடம் இருப்பது எல்லாம், எல்லா வளங்களும் அவருக்காக நான் தாராளமாக கொடுக்கின்ற மனநிலை. அந்த மனநிலை கூட என்னுடையது அல்ல, அது அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்ற மனநிலை. ரெண்டாவது மனநிலை என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலை. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் ஃபார் காட்ஸ் பர்பஸ். ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ், ப்ராப்பர் யூஸ். இந்த வளங்களை எல்லாம் கடவுளின் நோக்கத்திற்காக வளங்களை சரியாக பயன்படுத்துதல். இருக்கிற வளங்கள்லாம் இருக்குல்ல, இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற மொத்த காய்கறி கீரை எல்லாம் போட்டு செஞ்சிட முடியுமா? எல்லாத்தையும் போட்டுட்டு தோசை மாவு கூட தான் இருக்குது 10 நாளா. அதுவும் இந்த பிளாஸ்டிக் கவரை சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கு பாருங்க நம்ம கிட்ட. கொஞ்சம் நல்ல கவராக இருந்தனா பெட்டுக்கு அடியில் இருக்கும். டெய்லி யூஸ்னா கிச்சனில் ஒரு கவரில் போட்டு பல மாசமாக தொங்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் பயன்படுத்தாத பொருள் எல்லாம் எங்கே இருக்கும்? கட்டில் அப்புறமா அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கெல்லாம் இருக்கும் சொல்லுங்களேன்? படிக்கட்டுக்கு கீழே, வெளியில், அங்கெல்லாம் போடுச்சு. ஆனால் கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் இந்த ரிசோர்சஸ் ஃபார் காட்ஸ் பர்பஸ், கடவுளின் நோக்கத்திற்காக வளங்களை பயன்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியமானது. ஆம், வளங்களை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். வளங்கள் எதுக்காக பயன், அது ப்ராப்பர் யூசேஜா இம்ப்ராப்பர் யூசேஜா என்ற தெளிவு இருக்க வேண்டும். அது ஆரோனின் கன்றுக்குட்டிக்காக பயன்படுத்தப்பட்டதா அல்லது மோசேயின் பரிசுத்த கூடாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டதா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்கள் இருக்க வளங்களை ஆரோன் கன்றுக்குட்டிக்காக பயன்படுத்தினார்கள். வாசியுங்கள், யாத்ராகமம் 32 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்தை வாசியுங்க. யாத்ராகமம் 32:2. அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவங்க எல்லாம் கேட்கறாங்க, எங்களை வழிநடத்துகிற தெய்வங்கள் யாருன்னு கேட்கும் போது அதுக்கு ஆரோன் சொல்றான், உங்க மனைவியர்கள் புதவியர்கள் அழிந்திருக்கிற பொன் ஆபரணங்களை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்போது அவர் கொண்டு வந்தார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோன் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லி, அப்புறமா ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். Lord's festival, celebration of festival. யார் இடத்துல அந்த ரிசோர்ஸை வாங்குறான்? அந்த வளங்களை யார் இடத்துல வாங்குறான்? ஜனங்கள் இடத்துல. போய் உங்களிடத்துல பொன், அவர்கள் என்னெல்லாம் வளங்கள் இருக்கிறோ அந்த வளங்களை கொண்டு வாங்க, பொன் வளங்களை கொண்டு வாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறான். அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த 32:18 வசனத்தை வாசிங்க. 32:18. அதற்கு மோசே, அது ஜெயதொனி ஆகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனி ஆகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். ஆமா, அப்போ என்ன நடக்குதுன்னா, இது நாளைக்கு இப்படி கன்றுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு நாளைக்கு கொண்டாட்டம் சொல்லிடுறாரு. விழாவின் கொண்டாட்டம், இது கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு வச்சுட்டு கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னா,
திருவிவிலியத்தில் மிக தெளிவாக போட்டிருக்கு. என்ன தெரியுமா போட்டிருக்கு? இது பாடலினுடைய சத்தம் அப்படின்னு இங்கே இருக்கு. திருவிவிலியத்தில் களியாட்டம் ரொம்ப தெளிவாக நேரடியாகவே இருக்கு. இது பாடலின் பாருங்க, ஜெயத்தின் சத்தமும் இல்லை, தோல்வியின் வெற்றியின் சத்தமும் அல்ல, தோல்வியின் சத்தமும் அல்ல. மோசே கேட்கிறார், வரும்போதே இவர் கேட்கிறாரு, யோசுவா பாருங்க எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது, ஜெயத்தின் போரில் ஜெயித்தவங்களுடைய சத்தம் மாதிரி கேட்குது. இல்லை இல்லை இல்லை, ஜெயித்தவனுடைய சத்தம் கேட்கல, தோல்வின்னு சொல்லல, களியாட்டத்தின் சத்தம் கேட்கிறது. என்ன பர்பஸ் பாருங்க. அப்போ நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற வளங்களை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க? களியாட்டத்திற்காக பயன்படுத்தி, அதனுடைய நிறைவு களியாட்டம். அது மட்டும் இல்ல, அதே பகுதியில் 32:24 வாசிங்க. அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்றேன். ஆமா, யாருக்கிட்ட கேட்குறான்னா மோசே கேட்குறான், ஏன் அப்படி பண்ணன்னு கேட்கும் போது ஆரோன் சொல்றாரு, பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தடவர்கள். யார் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க? எந்த ஜனம்? இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரேல் ஜனம் தான். அப்புறம் கேட்டால் எகிப்திலிருந்து வந்த ஜனம்னு சொல்லக்கூடாது. எந்த ஜனம்? தங்கத்தை யார் வச்சிருந்தாங்களோ, தங்கத்தை யார் வைத்திருந்தார்களோ அவர்களிடத்துல நான் கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுனால இதை செஞ்ச பிறகு ஆண்டவருடைய நாள்னு சொன்னேன். எல்லாரும் என்ன பண்ணாங்க? குடித்து களியாட்டத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் இம்ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். ஆனால் இங்கே மோசேயின் வழியாக பெறப்பட்ட காணிக்கை என்ன நடக்கிறது பாருங்க. யாத்திராகமம் 35:22 வாசிங்க. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு. ஆமா, 35:22 அதை போடுப்பா. யாத்ராகம் 35:22 டிஸ்பிளே பண்ணுங்க வசனம். ஆமா, இப்போ வாசி. இப்போ பாருங்க, மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் என்ன பண்றாங்க? தங்களுடைய பொன் ஆபரணங்களை என்ன பண்றாங்க? கொடுக்கறாங்க. அங்க அடுத்த லிஸ்ட் பாருங்க, 23 வாசிங்க. இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த. தகசு தோல்னா பதனிடப்படுத்தப்பட்ட தோல், வேற ஒண்ணும் இல்ல. தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவை. இப்ப பாருங்க, அதுல யார் மட்டும் தான் கொடுத்தா? இங்க பாருங்க, பொண்ணு இல்லை என்கிட்ட, ரத்தாம்பரம் வச்சுன்னுக்கிறவங்க அது இல்லையா, நூல் வச்சுன்னுக்குறவங்க அது இல்லையா, ஆட்டு தோல் வச்சுன்னுக்குறவங்க அவங்க இல்லையா. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, செப்பனிடப்பட்ட தோல் வச்சிருக்கிறவங்க அவங்க. இப்படி எல்லாரும் என்ன பண்றாங்க? கோஆர்டினேஷன். அதுக்கு அடுத்தது வசனத்தை வாசிப்பா. 24. வெள்ளியையும் வெண்கலத்தையும் வெண்கலத்தையும் கொடுக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக. யாருக்கெல்லாம் வெள்ளி இருந்ததோ அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, பற்பல வேலைகளுக்கு உதவும் சித்தீம் மராத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அடுத்தது ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் எதுவுமே இல்ல, ஆனா அவங்க கிட்ட என்ன இருந்தது? தைக்கிற திறன் இருந்தது, வேலைப்பாடு செய்கிற திறன். என்கிட்ட எதுவுமே இல்லையா, ஆனா கொடுங்க, நான் என்ன பண்றேன்? எம்ப்ராய்டிங் போட்டு தரேன், நான் என்ன பண்றேன்? தைச்சு தரேன் என்று ஞானம் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநூல நூலை, இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் அது பஞ்சு நூலாக கொண்டு வந்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தரித்தார்கள். யார்கிட்ட இருந்தாங்களே வெள்ளாட்டு முடிய ரோம அந்த இது வச்சிருந்தவங்க அதை கொண்டு வந்தாங்க. அப்புறமா பாசிங்க. பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்களையும், ஆமா, பரிமள வர்க்கங்களையும். பாருங்க, காட்ஸ் பர்பஸ்க்கு இல்லாம இம்ப்ராப்பர் யூசேஜுக்காக செய்யப்பட்ட ஆரோனின் கன்றுக்குட்டிக்கு வெறும் என்னதான் தேவைப்பட்டது. ஆனால் இங்கே கர்த்தருடைய பரிசுத்த சந்திப்பு கூடாரத்தை செய்வதற்கு எல்லாரையும் யார்கிட்ட என்னென்ன வளங்கள் இருக்கிறதையோ, இதுதான் கிறிஸ்டியன் என்னது ஸ்டூவர்ட்ஷிப்.
யார்கிட்ட என்னென்ன வளங்கள் இருக்கிறதோ அதை பார்த்து அதை ஒன்று சேர்த்து, வளமே இல்லையா உன்கிட்ட பொருளே இல்லையா, நீ தைச்சு தெரியா, உனக்கு அந்த திறன் இருக்கிறா, அதை பயன்படுத்தி நிறைவாக்குகிறார். அங்கே என்ன முடிஞ்சுது? அந்த நாள் ஆண்டவரின் நாள் என்று சொல்லி என்ன முடிஞ்சது? களியாட்டத்தில் முடிஞ்சது. ஆனால் இங்கே பாருங்க, யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. இப்போ முடிச்ச பிறகு என்ன நடக்குது பாரு. அங்க முடிச்ச பிறகு என்ன நடந்ததுங்க? களியாட்டம். இங்க பாருங்க, முடிச்ச பிறகு அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆமா, cloud covered to the tent of the congregation. அங்க களியாட்டத்தினால் நிறைந்தது. இங்க கர்த்தரால் அனுப்பப்பட்ட மேகம் அங்க இருந்த இறை கூட்ட காங்கிரிகேஷன் அவர்கள் நின்று கொண்டிருந்த கூடாரத்தை முழுவதுமாக மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்தது. எங்கேயும் சத்தம் இல்லை. கர்த்தருடைய மகிமையால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு திளைத்து மகிழ்ந்தார்கள். ஆகவே உங்களுடைய ரிசோர்ஸை காட்ஸ் பிளானுக்காக, கடவுளுடைய நோக்கத்திற்காக, அது ஆரோனின் கன்றுக்குட்டிக்கா அல்லது மோசேயின் பரிசுத்த கூடாரத்திற்காக பயன்படுத்தப்பட போகிறார் என்ற தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த தெளிவான மனப்பான்மை இருக்க வேண்டும். கடைசியாக மூன்றாவது, பொறுப்பாண்மையினுடைய மூன்றாம் மனநிலை என்ன தெரியுமா? இருக்கிற வளங்களை வைத்து தன்னிறைவு அடைதல் என்பதை தாண்டி இறை நிறைவு அடைய செய்தல் என்பது மிக முக்கியமானது. செல்ஃப் சஃபிஷியன்சி என்பது அல்ல, காட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஓவர் தி ரிசோர்சஸ். என்கிட்ட இருக்கிற வளங்களை நான் வைத்துக்கொண்டே இருந்தால் அது எனக்கு என்ன கொடுக்கும்? சுய நிறைவு. ஆமா, என்கிட்ட இது போதும் அப்படின்னு எந்த ரிசோர்ஸும் அப்படி நமக்கு கொடுக்காதுங்க. போதாது 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 என்பதை தான் நாம் எப்போது நாம் இந்த ரிசோர்ஸின் வழியாக நான் சுய நிறைவு அடைவேன் என்று நீங்கள் தீர்மானித்தீர்கள் என்றால் அது நமக்கு சுய நிறைவை கொடுக்காது. போதாது போதாது என்றுதான் எப்போதும் நம்முடைய மனம் சொல்லும். ஆனால் இறை நிறைவை என்னுடைய ரிசோர்ஸினாலே, என்னுடைய வளத்தினாலே இறைவனுடைய மனதை நான் நிறைவு செய்தால் அது எனக்கு மன நிறைவு என்ன பண்ணும்? கொடுக்கும். இங்க பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க. 36:3 கேட்கிறாரு கடவுள், உங்களிடத்தில் இருக்கிற காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கள் என்று 35ஆம் அதிகாரத்தில் கேட்கிறாரு. ஜனங்கள் இப்ப என்ன செய்யறாங்க? 36:3 அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை பாருங்க எப்படி கொடுக்குறாங்களா? தங்களுக்கு இஷ்டமான காலைதோறும், ஒவ்வொரு நாளும். இது கர்த்தருடைய அவரை மனநிறைவு அடை செய்கின்ற வேலை. இது என்னுடைய மனதை நிறைவை செய்வதற்கு இங்கே நான் வைத்திருப்பது அல்ல. அது செல்ஃப் சஃபிஷியன்டி என்பது டேஞ்சரஸ். எனக்கு ஒரு அபாயத்தை கொடுக்கும். என்ன அபாயம்னா, என் மனதை அது என்ன பண்ணாது? மனரம்யமாய். அதனால்தான் பவுல் சொல்றாரு, வாஸ்தவம்ல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை சொன்னார்ல, என்னை வாழ்ந்திருக்கவும் தெரியும், பெரிய விடுதியில தங்கவும் தெரியும், ஆனா ஒன்றுமில்லாத தரையில கொசுக்கடியில தூங்கவும் தெரியும். அதான் நிறைவு. அடி வாங்கவும் தெரியும், சகிக்கவும் தெரியும். என்னால் மாஸ் மேடையில் நின்று பெரிய அறிஞரிடத்தில் என்ன பண்ண முடியும்? பிரசங்கத்தையும் செய்ய முடியும். அற்புதங்களை அடையாளங்களை செய்து நடக்க முடியாத நடக்க வைக்கவும் முடியும். ஆனால் அதே நேரத்தில் வாரினால் என்னால் அடி வாங்கவும் முடியும். 40க்கு 1 குறைய 5 முறை நான் என்ன பண்ணப்பட்டேன்? அப்போ இங்கே ஜனங்கள் காலை தோறும் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. மோசேயை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை என்ன தெரியுமா சொல்ற? கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு,
வேலையாளுங்கிட்ட என்ன சொல்றாரு? ஏப்பா வேலைக்கு அதிகமாகவே என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 7வது வசனத்தை. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் போதுமானதும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது, தேவைக்கு மிஞ்சியும் இருந்தது. இதுதான் என்ன சொல்றாருன்னா, நாம் கொடுக்கிற வளங்களை, கடவுளுடைய காரியத்துக்காக கொடுக்கிற வளங்களை கடவுளுக்கு என்னத்தை கொடுக்குதான்? என்ன கொடுக்குதான்? போதும் போதும் போதும்பா போதும்பா. சாப்பிடும் போது நம்ம பிள்ளைக்கு ஆசையில் எல்லாத்தையும் வைப்போம்ல. எப்போ ஒரு தடவை தம்பி வந்துட்டான், அல்லது தங்கச்சி வந்துட்டாங்க, அல்லது பையன் வந்துட்டான் வெளிநாட்டில் இருந்து, அப்படின்னு நம்ம சமைச்சோம், போதுமா போதுமா போதுமா. அந்த மாதிரி கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் மனரம்மியமாய் தன்னிறைவு என்பது அல்ல, இறை நிறைவு. கடவுளுக்கு போதும்னு சொல்லணும், கடவுள் போதும் சொல்லணும். கர்த்தர் இங்கே போதும் போதும் என்ற அப்படிப்பட்ட தாராள மனம் நமக்கு இருக்குமானால் நாம் நம்முடைய கர்த்தரை மனம் நிறைய அடைய செய்யலாம். இன்னொரு உதாரணம் இருக்குது, 1 ராஜாக்கள் 17:12 வாசிங்க. அங்க சாரிபாத்து அந்த அந்த ஸ்டோரி, அந்த அம்மா சாரிபாத் கைம்பெண் என்ன சொல்றாங்க பாருங்க. 1 ராஜாக்கள் 17:12 பசியில் போயிருக்கிறாரு, கடவுள் தான் அங்கே அனுப்புறாரு. நீ போ, அந்த அம்மா கிட்ட நீ போய் அங்கே போய் தஞ்சம் அடைந்து கொள், அங்கே உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. வாசிமா. அதற்கு அவள், பானையின் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை, ஒண்ணுமே இல்ல. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் அவங்க என்ன சொல்றாங்க? இருக்கிறது இவ்வளவுதான், நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிறபடி செய், நீ போய் சொட்டு எடுத்துன்னு வா. 16வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவிழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. மன ரம்மியமாய் சுய நிறைவு ஒருபோதும் நமக்கு என்ன பண்ணாது? பிளெஸிங்ஸ் கொடுக்காது. அதனால் பிளெஸிங்ஸ்னா என்னன்னு நான் சொன்னேன், ஒரு பயணம் கிடையாது. அதான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வச்சுன்னுக்கிறான் ஆனால் என்ன பண்ண மாட்டேன்டா. அப்போ சுய நிறைவை நான் வைத்திருப்பதினால் எனக்கு அதனால் பயன் இல்லை. ஆனால் கடவுளுடைய மனிதருக்கு அல்லது கடவுளுடைய நோக்கத்திற்கு என்னிடம் இருக்கிற ரிசோர்ஸை நான் கொடுக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதம் பாருங்கள், எண்ணெயும் மாவும். ஆமா, பாப் மார்லி மக்களிசை பாடகர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாப் மார்லியை பத்தி. அவர் சொன்னாரு, மணி இஸ் நம்பர்ஸ், பணம் என்பது அது வெறும் எண்கள் தான். அப்படியே சொல்றாரு, மணி நம்பர்ஸ் நெவர் எண்டுன்னு சொன்னாரு. மணி இஸ் என்னது? நம்பர் தான். நம்பர்ஸ் நெவர், எண்களுக்கு முடிவே கிடையாது. அப்போ உன்னுடைய மன நிறைவை நீ பணத்தில் தேடினால், வளத்தில் தேடினால், உன்னுடைய தேடுதல் ஒருபோதும் என்ன பண்ணாது? முடிவடையாது. உன்னுடைய மன நிறைவை கர்த்தரை திருப்திப்படுத்துவதில் நாம் தேடும் பொழுது அப்போது அந்த மன நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால்தான் பவுல் சொல்றார், நான் மனரம்மியமாய் வாழ்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த 3 மனப்பான்மை, என்னிடம் இருக்கிற வளங்கள் எல்லாம் என்னுடையது அல்ல, அது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அவர் கொடுத்ததை அவருக்காக நான் கொடுக்கிறேன். அந்த மனப்பூர்வமான கொடுக்கின்ற மனநிலையும் யார் தான் கொடுத்தது? அவர் தான் கொடுத்தார். நான் கொடுக்கிற வளங்களை, என்னிடத்தில் இருக்கிற வளங்களை நான் கடவுளுடைய நோக்கத்திற்காக, அவருடைய சித்தத்துக்காக பயன்படுத்துவதிலே நான் தெளிவான மனநிலையில் இருக்கிறேன். நான் என்னை திருப்தியாக்கிக் கொள்வதற்கு மனநிலையை நான் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அது எனக்கு ஆசீர்வாதத்தை தராது. கர்த்தரை திருப்தியாக்குவதற்காக நான் செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த கிறிஸ்தவ மனநிலையோடு நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை நகர்ந்து செல்வோம். இப்படி மெல்ல 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 நகர்ந்து
பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவோம். கர்த்தர் நம்முடைய அடிகளை, கிறிஸ்தவ அடிகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தி நம்மை பரலோக ராஜ்யத்திலே காத்துக்கொள்வாராக. ஆமென்.